ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மால் ஸ்டார்ஸ். வாங்க இன்னைக்கு வெஜ்ஜி மிக்ஸ் சிப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். பொருட்கள் தேவைன்றதை பார்ப்போம். முதல்ல ஒரு 2-3 உருளைக்கிழங்கு தோலோடு அப்படியே பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு அரை வாழைக்காய் தோல் சீவி அதையும் பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 3 கத்திரிக்காய் அதை அப்படியே பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்லைஸ் ப்ரெட்டு எடுத்து, வீட் ப்ரெட்டு, ஏதோ ஒரு ப்ரெட்டு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நறுக்கி. அப்புறம் ஒரு வெங்காயம், ஒரு அரை கேரட் துருவி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் காஷ்மீர் சில்லி காரத்துக்கு, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ப்ரெட்டை மட்டும் துளியோண்டு நெய்யோ இல்லை ஏதாவது ஒரு ஆயிலும் விட்டு பரட்டி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்க போகிறேன். விட்டுட்டு இந்த கேரட்டு வெங்காயம் இருக்குல்ல, அதை போட்டு பரட்டிக்க போகிறேன். கேரட்டு வெங்காயம் ரெண்டுத்தையும் போட்டு ஒரு 5 நிமிஷம் பாருங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிடுத்து. நான் ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு அதில் போட போகிறேன். உருளைக்கிழங்கு போட்டு நல்லா பொரியணும். அந்த உருளைக்கிழங்கு கூடவே ஒரு 2 நிமிஷம் அது பொஞ்சிட்டு, அது கூடவே இந்த வாழைக்காயும் நான் மேலேயே தூவி விடுவேன். நல்லா 2 சேர்ந்து நல்லா பொரியணும். நல்லா ஃபாஸ்ட்டாக எடுத்து வச்சிருக்க கத்திரிக்காயும் அதில் அப்படியே லைட்டாக தூவி விடுவோம். எல்லாம் சேர்ந்து ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் நல்லா பொரியணும். ஒரு 5 நிமிஷம். இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா எண்ணெயில் நல்லா வறுத்துடுது. இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு எல்லாத்தையும் எடுக்க போகிறேன். பாருங்கள், நல்லா எடுத்து ரெடி ஆகிடுத்து. இப்போ நான் மேலே இந்த எடுத்து வச்சுருக்க ஆனியன், எல்லாத்தையும் அதில் தூவி விட போகிறேன். ப்ளஸ் இந்த ப்ரெட்டு அதையும் மேலே நல்லா தூவி விட போகிறேன். இப்போது தேவையான அளவு சால்ட்டும், ரொம்ப தேவையான அளவு சால்ட்டு, கொஞ்சோண்டு காரப்பொடி, சும்மா காஷ்மீர் சில்லி இன்றைக்கி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அவங்கவுங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு இது சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு, தூயாச்சு. இப்போ எல்லாம் இப்போ பாருங்கள், வெஜ்ஜி மிக்ஸ் சிப்ஸ் ரெடி. இப்போ பாருங்கள், வெஜ்ஜி மிக்ஸ் சிப்ஸு சூப்பராக ரெடி ஆகிடுது. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.